அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கவிதை பதிவிடலை. காரணம், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ஒரு தீவிரமான கமல் ரசிகன் என்று. ஸோ இன்றைக்கி இந்தியன் 2 படம் பார்த்தேன். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ரிவ்யூ அப்படின்னு நான் ப்ராப்பராக ரெடி பண்ணலை. ஸோ டைரக்ட் ரெக்கார்டிங் தான் பண்ணுறேன். ஸ்கிரிப்டெல்லாம் எதுவும் கிடையாது. அங்கே பார்த்ததை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்தியன் 2 அப்படி ஒரு படம் வரும்னு சொன்ன உடனே மக்கள்கிட்ட இருந்த ஒரு விவாதம் என்னென்னா, இந்தியன் படத்துக்கு ஹைலைட்டே ஏஆர் ரகுமானோட இசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இந்தியன் 2ல் மிஸ் ஆகுது அப்படின்றத படத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொன்னாங்க. நானும் அதை ஃபீல் பண்ணேன். ஆனால் படத்தில் போய் பார்க்கும்போது அந்த மிஸ்ஸிங் ஃபீலே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சான்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த படத்தில். ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது வேறு இது வேறையாக தான் நான் பார்க்குறேன். கண்டென்ட் வைஸாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு அவர் பெட்டராக பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கும் அனிருத் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒர்ஸ்ட்டு, பார்க்கவே முடியலை, கேட்க முடியல அந்த மாதிரி இல்லை. அதே போல் சாங்ஸ் வேணால் அந்த சாங்ஸை கேட்டுட்டு இதை கேட்க முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. ஓகே, இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் எப்பேற்பட்ட கதைக்களம் கொண்டது அப்படின்னா, இந்தியன் தாத்தா அவர் வெளிநாட்டில் வர்ம கலைகள் வச்சு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் நிறைய ப்ராப்ளம்ஸ், சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஊழல், லஞ்சம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதன் மூலமாக உயிர்கள் நிறையா போய்கிட்டு இருக்குது. ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற பிரச்சனைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது மீடியாவில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஹீரோ சித்தார்த். ஸோ அவரை கொஸ்டின் கேட்கும்போது சரியான ரெஸ்பான்ஸ் போலீஸ்ட்டு இருந்து வரல, யார்கிட்ட இருந்து அவருக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ தன்னோட சோசியல் மீடியா பேஜில் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை வீடியோவாக போஸ்ட் போடுறாரு. அது நல்லா வைரல் ஆகுது, ரீச் ஆகுது. அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து யோசிக்கும்போது தான் இதையெல்லாம் சரி பண்ணணுன்னா அந்த பழைய இந்தியன் தாத்தா ஒருத்தர் வேணும், இந்தியன் தாத்தாவே வேணும் அப்படின்றாங்க. ஸோ அவர் இறந்துருப்பார், வயசாகிடுச்சல்ல, ஸோ அவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது சித்தார்த்தை என்னுடைய உள் மனசு சொல்லுது, கண்டிப்பாக அவர் இருக்கார் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு கம்பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ரெடி பண்ணி போஸ்ட் போடுறாங்க. அதை ட்ரெண்ட் ஆகுது. அந்த போஸ்ட் எல்லாத்தையும் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் தாத்தா கமல்ஹாசன் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, ஃபேஸ்புக் லைவ் ஒன்று வராரு. லைவில் வரும்போது எல்லாருமே அந்த லைவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாருமே. ஸோ அந்த லைவில் என்ன சொல்கிறாருன்னா, மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து தொடங்குங்க, உங்கள் வீட்டிலிருந்து தொடங்குங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் தொடங்கி போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த 4 ஃப்ரெண்ட்ஸு சொன்னான் இல்லையா, அவங்க எல்லாமே ப்ராப்பராக இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா செய்கிற அந்த தவறுகளையே சுட்டி காட்டி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்மக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுன்ற கமல் சொன்ன அந்த விஷயத்துக்காக, அந்த இந்தியன் தாத்தா சொன்ன அந்த விஷயத்துக்காக இவங்க ப்ராப்பராக இருக்காங்க. இப்படி இவங்க ப்ராப்பராக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சித்தார்த்தோட அப்பா கரெக்டாக தான் எல்லா விஷயத்தில் இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயத்தில் தப்பு செஞ்சிடுறாரு. அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு சித்தார்த்து. அப்போ அந்த மன உளைச்சலையும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கேலி கிண்டலுக்கு கேட்க முடியாமல் அந்த அவமானத்தில் சித்தார்த்தோட அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா,
இந்தியன் தாத்தா தானே இதுக்கு காரணம், அவர் சொல்லி தானே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகுது. இந்தியன் தாத்தாவை வெறுக்கிறாங்க. இந்தியன் தாத்தா வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு, நிறையா உந்து சக்தியாக இருக்கிறாரு, நிறைய மாற்றங்களை விதைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான இழப்புகள் வந்து அவரை வந்து ரொம்ப பாதிக்க வைக்குது. அந்த 4 பேரையும் யோசித்து பார்த்தா நம்ம நிறைய பேர்த்த இழந்துட்டுக்கிறோம்னு நினைக்கிறாங்க. ஸோ வேண்டாம், கம்பேக் இந்தியா வேண்டாம், கோ பேக் இண்டியன்னு சொல்லி ஹேஷ்டேக் போடுறாங்க. எல்லாருமே கமல் சாரை வந்து வெறுக்கிறாங்க, அதாவது இந்தியன் தாத்தாவை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெறுக்கும்போது இந்தியன் தாத்தாவை செருப்பால் அடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, துரத்திட்டே போகிறாங்க. ஸோ கமல் சார் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் செய்யப்படுறாரு, விடுதலை செய்யப்படுறாரு. எதனால் ரிலீஸ் செய்யப்பட்டார் அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ இதில் மற்றதெல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள், படம் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, 70 வயசில் கமல் சாரோட அந்த டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், அந்த அர்ப்பணிப்பு, அதுதான் பேசப்படுது. மீண்டும் மீண்டும் பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவரோட அந்த டெடிக்கேஷன் தான். இந்த வயசில் அவர் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காருன்ட்டு தியேட்டரில் போய் பார்த்தா தான் புரியும். கண்டிப்பாக பாருங்கள். கமல் சார் பூந்து விளையாடியிருக்கார், அவ்வளோ பண்ணியிருக்கார் படத்துக்காக. நான் கூட யோசித்தேன், கமல் சார் வந்துட்டு இந்த காலத்துக்கு இந்த படம்லாம் செட் ஆகுமா, நல்லா இருக்குமா, அந்த காலத்துக்கு சூட் ஆச்சு, இப்போ இது ஒர்த் இருக்குமான்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். இவர் டிஎம்கே கூட கூட்டணி வச்சுட்டார். அதை மக்கள் ஏற்றுக்கலை, நானும் ஏற்றுக்கலை. ஸோ அப்படியேப்பட்ட ஒருத்தரை வந்து இன்றைக்கி லஞ்சத்தை பற்றி ஊழலை பற்றி பேசுகிறத ஏற்றுக்க முடியுமான்னு அந்த டவுட்டெல்லாம் இருந்தது. ஆனால் தியேட்டரில் போய் உட்காரும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்ற ஒருத்தர் அரசியல் இருக்கிறாரா அப்படின்ற கொஸ்டினை தான் கொடுக்குது. அந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிங் இருக்குது. ஆமாம், அவருடைய ஆக்டிங் அந்த அளவுக்கு இருக்குது. அரசியல் பற்றின ஒரு அரசியல் கமல்ஹாசனாக கொஞ்சம் கூட எங்கேயுமே நமக்கு தெரியல. ஒரு நடிகராக, மிகச்சிறந்த நடிகராக மட்டும்தான் நமக்கு வந்து போகிறாரு. ஸோ இந்த ரிவ்யூ நான் கொடுக்கறதுனால நான் கமல் ஃபேன் அப்படின்றதுனால நான் பாசிட்டிவாக கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. கமல் சார் வந்து ஃபஸ்ட் டைம் தோத்துட்டாருன்றப்போ அழுது புலம்பி வீடியோ போட்டவனும் நான் தான். அவர் ஊழலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கூடவே ஜாயின் பண்ணி இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறதுக்கும் எதிர்ப்பு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போவும் நான் வந்து அரசியலில் கமல் சாரை வந்து நான் ஏற்றுக்கலை, என் மனசை ஏற்றுக்கலை. ஆனால் ஒரு நடிகராக அவரை மட்டும்தான் என் மனசை ஏற்றுருக்கு. ஸோ இந்த படம் நல்லா இருக்குது, பாருங்கள். நன்றி.